அன்பின் வடிவங்களே, துன்பத்திற்கான மூல காரணத்தை தவறாக நிர்ணயிப்பதால் தான் ஒருவருக்கு விரக்தி ஏற்படுகிறது. ஒருவரின் தலையை பிடித்து விடுவதன் மூலம் மிகவும் வேதனைப்படுத்தும் வயிற்று வலியை போக்க முடியுமா? தாமதமானாலும் பரவாயில்லை, பிரச்சனையின் உண்மையான மூலத்தை கண்டுபிடித்து பிறகு அதை தீர்த்து வைக்க பாருங்கள். எல்லா தொல்லைகளுக்கும் உண்மையான மூலம் பற்றும் மாயையும் தான். திருமணமான தம்பதிகள் ஒரு குழந்தை பிறந்ததும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தொடரப்போகும் கவலைகளுக்கான ஓர் ஆரம்பம். குழந்தையின் உடல் நலம், பழக்கம், பள்ளி படிப்பு, நண்பர்கள், திருமணம், தொழில் வாய்ப்புகள் மற்றும் பலவற்றை பற்றி அவர்கள் முடிவில்லாத சங்கிலி தொடர் போல கவலைப்படுகிறார்கள். கவலை, பதற்றம் மற்றும் துக்கத்தின் வேர்களை மனம் மேலும் பெருக்கும். பற்றின்மையை வளர்த்து கொள்ளுங்கள், பற்றை அல்ல. மனுகுலத்தின் உன்னத பாரம்பரியத்தை எண்ணி வாழுங்கள். அப்போது நீங்கள் உலகப்பற்றை கைவிடுவீர்கள். தாழ்ந்த எண்ணங்கள், சொற்கள் அல்லது செயல்களில் ஈடுபட மாட்டீர்கள். மனிதகுலத்தின் அஸ்திவாரமாக இருப்பதோடு உங்கள் எல்லா செயல்களையும் நன்னெறியின் அடிப்படையில் இருக்க வழிகாட்டும் தர்மம், சத்தியம் மற்றும் பிரேமை பற்றிய சிந்தனையில் ஈடுபடுங்கள்.